எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டான ரவா லட்டு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. டேஸ்ட்டான இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து அதை 2 உடைச்சிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிதமான தீயிலேயே முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாதி வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 பாதாம் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு உலர் திராட்சை நல்லா உப்பி வரத்தண்டியும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பொருட்களை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே பேன்லேயே நெய் இருக்குது, இதிலேயே நாம் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளும் அளந்துக்கணும். இப்போ நாம் இந்த ரவையை ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு ரவை மட்டும் சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவு நெய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரவை அதிகமாக சேர்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரவையை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போது நாம் ரவை அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் துருவலை ஈரப்பதம் இல்லாமல் தனியாக ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கணும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வீட்டில் செஞ்சது தான். தேங்காய் புட்டிங் செய்யும்போது தேங்காய் பால் எடுத்தது போக மீதி இருக்கிற தேங்காயில் செஞ்ச கோகோனட் பவுடர் தான் இது. டேஸ்டான தேங்காய் பால் புட்டிங் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வீடியோலையும் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எப்படி செய்யலான்னு சொல்லியிருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த டைமில் நாம் ரவை அளந்த அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து அது கூடவே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ரவை மொத்தமாக ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த டைமில் நாம் ரவை அளந்த அதே கப்பில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக பாலை சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவை பாலை நல்லா உறிஞ்சி உதிரி உதிரியாக திரும்ப வரத்தண்டியும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமுமே நமக்கு ரவை நல்லா உதிரியாக தான் இருக்கணும். அந்தளவு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ரவை அளந்த கப்பில் 1/4 கப்லேருந்து கொஞ்சம் அதிகமாக 1/2 கப்லேருந்து கொஞ்சம் கம்மியான அளவில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவா லட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாம் சர்க்கரை சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அந்த அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கட்டிகள் நல்லா உடஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி பாலை சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சில இடங்களில் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அது ஈஸியாக எடுத்துடலாம். கையால் சூடு பொறுக்கிற அளவு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஓரளவு கை சூடு தாங்குகிற அளவு நல்லா ஆறி இருக்குது. இப்போ நாம் சில இடங்களில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டிகளை கையால் இந்த மாதிரி உதுத்து விட்டோம்னாலே ஈஸியாக வந்துடும். இப்போ நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவையும் 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் சேர்த்து மொத்தம் 1/2 கப் அளவு சேர்த்துருந்தோம். அதுக்கு அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ இது கூடவே நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி உலர் திராட்சையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவைப்படுற அளவு நெய் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பால் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போது 2-3 ஸ்பூன் அளவு நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்க்குறதா இருந்தாலும் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் அதிகமாக உடனே நிறைய சேர்த்துறாமல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு உருண்டை உருட்டுறதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ரவையையும் உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை உருட்டும் போது கையில் கொஞ்சம் ரவை ஒட்ட தான் செய்யும். இந்த மெத்தடில் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா லட்டு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.